இது நீங்கள் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய கதை இல்லாது எங்கேயோ படித்ததோடைய இன்ஸ்பயர் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம்தான். யதார்த்தமான ஒரு கதைன்னு சொல்கிறத விட ஒரு சம்பவம்னு சொல்கிறோம். ரொம்ப அஹ், நீட்டி முழங்க விரும்பலை. நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா மனுஷனுக்கு வந்து அவமானமும் வைராகியம் தாங்க அவனை வந்து மேலே கொண்டுக்கிட்டே போகும். வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில், மிக பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் ஒரு காம்பேரிங் வாய்ப்பு கிடைக்குது. வந்து அது அவ்வளோ முட்டி மோதுற ஒரு இடம். வந்து அந்த இடத்துல பெரிய அளவில் போராடி அது தனக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு போய் அவளுடைய தன்னம்பிக்கையில் ஒரு ஒரு பர்சன்ட் குறையும் போது கிடச்சிருச்சு. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். வந்து அவளுடைய சக தோழிகளுக்கே பெரிய ஆச்சரியம். வந்து எப்படி உனக்கு அப்படின்னு அவளுக்கே ஒன்றுமே புரியல. வந்து ஒரு முதல் காம்பேரிங் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்து அவளை வந்து கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. காஸ்டியூம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா காஸ்டியூமும் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு ஹைலியான ஒரு காஸ்டியூம் ஒன்று கொடுக்குறாங்க. அதை போட்டு பார்த்துட்டு அவளுக்கு வந்து கண்ணில் வந்து தாரையாக தண்ணி அழ ஆரம்பிக்கிறாள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னடி ஏன் இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்கல, எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் தர முடியுமா, ஒரு அரை மணி நேரம் அப்படின்றாங்க. என்னன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நான் இந்த உடையோடு போய் எங்கள் அம்மா முன்னாடி காட்டிட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு. ஏன் அவங்க வரமாட்டாங்களான்னு? இல்லை, வர முடியாது, அவங்களுக்கு வந்து லீவோ அல்லது வந்து பர்மிஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று இவங்களுக்கு இந்த சக தோழிகள்லாம் ஒன்றுமே புரியல, இதுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு அவசரமாக ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி நின்ன உடனே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாயை அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக எப்படியாப்பட்ட ஒரு விஷயம்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாகிறாங்க. உண்மையிலேயே இவங்க வந்து அழறாங்களா, நடிக்கிறாங்களா, நம்மளை வந்து எமோஷனல் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்களா, ஏதோ ஒரு சின்ன ட்ராமா பண்ணுறாங்களா அவங்களுக்கு தோணுது. வந்து தோணின பிறகு ரொம்ப இதுவாகி, ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் நினைக்கிறா வந்து இதில் ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு ஏதோ ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு திரும்ப அந்த சேனலுக்கு வரா. அந்த அந்த டெஸ்ட் ஷூட்லாம் முடிஞ்சு அந்த காம்பேரிங் நிகழ்ச்சிலாம் முடிஞ்சு எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணி அவள் வந்துடுறா. வந்தவொடனே அந்த காஸ்டியூமை திரும்ப வாங்கிக்கிறாங்க. வாங்கின பிறகு அவள் திரும்ப ஹாஸ்டலுக்கு போகும்போது தோழி அத்தனை பேரும் மௌனமாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அப்படி பேச ஆரம்பிக்கிறான். வந்து ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு இவ்வளோ அலப்புறம் பண்ணிட்டாலேவோ அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டி, என்ன வந்து ஆனால் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதில்ல, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகவும் முடியாது, போனாலும் தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு டிவி சேனலுக்கு, முக்கியமான நிகழ்ச்சிக்கு, ஒரு பெரிய சேனலுக்கு ஒரு நீ அதை உணர்ச்சி வசப்பட்டு இதை பண்ணுறியோன்னு பார்த்தா அதெல்லாம் மீறி உங்கள் அம்மா கிட்ட போய் காமிக்கிறேன், அவங்க என்னடான்னா ஓன் பெருங்குரல் எடுத்து அழறாங்க. என்ன தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின் பொழுது, நானும் என் தாயும் ஒரு ஈரத்துணியோடு ஒட்டு துணியோடு ஒரு ரயிலினுடைய கழிப்பறையில் இருந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது தான் அத்தனை பேர் ஆச்சரியமாகிறாங்க. அப்படி ஒரு நிலையை கடந்து வந்தவள் தான் நான் அப்படின்றவள். எவ்வளோ ஒரு இதுவான விஷயம் பாருங்கள். வந்து ஒரு மாற்று துணி கிடையாது, ஒரு ஈரத்துணியோடு ரயிலுள்ள கழிப்பறைக்குள்ளே அந்த துணி காயிற வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கிறோம், நானும் என் தாயும். அப்போ எங்களுக்கு இது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு மகாராணிக்கான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு இளவரசிக்கான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு யானை குதிரை அம்பாரியில் போகக்கூடிய, உட்காந்து போகக்கூடிய ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. அப்போ நான் ஏன் வந்து அழமாட்டேன், அப்போ ஏன் நான் கொண்டாட மாட்டேன், ஏன் எங்கள் அம்மா எமோஷனல் ஆக மாட்டேன்றாங்க அப்படின்போது அவளுடைய அந்த பின்கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு நடுத்தர குடும்பம் தான், ஒரு நல்ல அப்பா தான், ஒரு நல்ல கணவர் தான் எங்கள் அம்மாவுக்கு. இப்படியா இருக்கிற நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார பெண் வரா. அந்த வேலைக்கார பெண் வந்த பிறகு எங்கள் அப்பாவுடைய போக்கு மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் வந்து எங்கள் அப்பாவை தன் வசியப்படுத்துகிறா, இல்லை அவர் வசியமாயிடுறாரு, ஏதோ ஒரு விஷயம் வந்து கடந்து போகுது. ஒரு கட்டத்தில் அந்த அந்த வேலைக்காரியை அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு எங்களை வந்து எங்கள் 2 பேரையும் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ண உடனே ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு தாங்க முடியல. நான் ஒரு சின்ன பொண்ணு, எங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க வந்து எல்லோரும் படித்தவங்க, கொஞ்சம் வசதியானவங்க. போன உடனே அந்த ஊரில் இருக்கிறோம் நாங்கள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 7வது மாதத்துலேருந்து ஊரே தப்பு தப்பாக பேசுது, என்னென்னவோ பேசுது. அந்த காலகட்டத்தில் எங்கள் பாட்டி, அதாவது அவங்க அம்மாவுடைய அம்மா, அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூரமான ஒரு குணம் பண்ணவங்க. மகன் கூட பார்க்க மாட்டாங்க. நீ வந்து இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா இங்கே? நாங்கள் வந்து அப்படியாப்பட்ட ஃபேமிலி, நாங்கள் எல்லாரும் படித்தவங்க, உன் அண்ணன் தம்பிலாம் படித்தவன், உங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஊரெலாம் இப்படி சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா
அப்படின்னு தன் கணவன்கிட்ட பட்ட கஷ்டத்தை டார்ச்சரை தாண்டி தன் சொந்த அம்மாவிடம் அந்த வசைப்பாடுகிற சொற்கள் இருக்குதுல்ல, அது அவளால் தாங்க முடியல. இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் இருக்க முடியலன்னு பிழைக்கிறது தான் நான் வழி இல்லை அப்படின்னு ஒரு வைராகியத்தில், ஒரு கோபத்தில், ஒரு தன்மானத்தில் ஒரு சின்ன பெண்ணாக இருந்தால் என்னை கூட்டின்னு அம்மா வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்த பிறகு தான் தெரியுது, திக்கற்ற நிலையில் வந்து எங்கே போகிறது, சொந்தக்காரங்கிட்ட போய் நிற்க முடியாது. சொந்த அம்மாவே வந்து சேர்க்கலை, சொந்த புருஷனை டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சிட்டான். சொந்தக்காரங்கிட்ட போனால் எத்தனை நாள் இருக்கும்? 1 நாள், 2 நாள், 3 நாள், மிஞ்சி போனால் 1 வாரம். இப்படியா இருக்கிற சமயத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கோவிலுடைய வாசலில் போய் எங்கள் அம்மா வந்து யாசகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். மாற்று துணி இல்லை, தலைக்கு எண்ணெய் இல்லை, கிடைக்கிற சாதத்தை வச்சு சாப்பிட்றோம். எங்கேயோ போய் ஒரு மரத்தடியில் படுக்கிறோம், ஒரு சாவடியில் போய் படுக்கிறோம். சில பேர் வந்து தொந்தரவு பண்ணுறானுங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக போய் ஒரு சுடுகாட்டு கடையில் போய் படுக்கிறோம். உண்டு இதெல்லாம். எங்களை வந்து காற்று 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 ஒரு ரயில் பட்டியில் வந்து ஏறிடுறாங்க அம்மா, என்னையும் கையில் கிளம்பிடுறோம் நாங்கள். அந்த ரயில் எங்கே போய் முடியுதோ அப்படின்னு. அந்த டிடிஆர் வரும்பொழுதெல்லாம் போய் கழிப்பறைகளுக்குள்ளே போய் பதுங்கிப்போம். வந்தவுடனே வெளியே வந்து நிற்போம், அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருப்போம். திடீர்னு ஒரு ஆர்பிஎஃப், அந்த ரயில்வே போலீஸ் வந்துட்டால் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். இறங்கி அங்கே போய் நாங்கள் வந்து யாசகம் கேட்போம். திரும்ப ஏறுவோம், அங்கே 4 பேர் வந்து சீண்டுவோம். இப்படி ஒரு பெண் பிள்ளையை கையில் வச்சுங்கிறமே அப்படின்ற ஒரு கவலை எங்கள் அம்மாவுக்கு வந்து சற்று கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருது. என்னால் வந்து அந்த வயசில் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு கட்டத்தில் அந்த ட்ரெயின் வந்து மதுரையில் கொண்டு போய் நிறுத்திடுது. நிறுத்தணும்னா இது மதுரை தானா எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. எனக்கு போர்டை பார்த்து நானே எழுத்துக்கூட்டி படிக்கிறேன். அந்த நேரம் திரும்பவும் ஒரு ரயில் பயணம் வந்து, அதாவது இவங்களுடைய வாழ்க்கையே வந்து ரயிலில் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த துணி என்ன ஆகும் பாருங்கள், வந்து ஒரு நாத்தடிக்கும், துவைக்கலை, குளிக்கலை, அந்த உணர்வு தெரியுது. கழிப்பறைக்குள்ளே போய் யாரும் பெரிய கூட்டம் இல்லாத ஒரு கட்டத்தில் போய் உள்ளே உட்காந்துன்னு அந்த துணியோடு, ஈர துணியோடு குளிச்சுட்டு எனக்கும் குளிப்பாட்டிட்டு பிறகு மாற்று துணி கிடையாதப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த சுயநினைவு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறேன். நானும் அழ ஆரம்பிக்கிறேன். ஒரு பெண் குழந்தைய கையில் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு வருது. வந்த பிறகு வெளியே வந்து என்னென்ன தெரியாமல் திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு மாதிரி எந்த தெய்வம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு டிடிஆர் உன்னிப்பாக அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கார். வந்து அவர் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டார். அந்த டிடிஆருங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா. விழுப்புரத்துலேருந்து ஒரு டியூட்டி போடுவாங்க, அப்புறமா வந்து மதுரையிலேருந்து ஒரு டியூட்டி எடுப்பாங்க, திருச்சிலேருந்து ஒரு டியூட்டி எடுப்பாங்க. இப்படி வர அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வாமான்றார். எந்த ஊருன்றாரு. எனக்கு எந்த ஊருன்னு தெரியலைங்கன்றாங்க. டிக்கெட் எடுக்கலையான்றார். எடுக்கலை. என்னால் ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், டிக்கெட் எடுக்காமல் தான் வந்துட்டு இருக்கேன்னு. யார் அந்த குழந்தை, எங்கேருந்து கடத்தின்னு வந்தேன்றாரு. கடத்திக்கலாம் வரல, என் குழந்தைன்னா எங்கள் அம்மா தான் இது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது ஒரு பொம்பளை பொண்ணு, வயதுக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு, இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே, ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் இருக்கிறியே, யார் நீ அப்படின்னு ஒன்று. இந்த பெண்ணுடைய தாய் வீட்டை பற்றி சொல்கிறாவோ. அந்த டிடிஆருக்கு பெரிய இதுவாக எடுத்து வந்து அந்த அவங்க அம்மா சொல்லி அமிச்சாங்கல்ல, இது படித்த வீடு, படித்தவங்க உள்ள வீடு, நாங்கள் பண்பாடோடு இருக்கிறோம், ஊர் காதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் கிடையாது, எங்கேயாவது ஓடி போய்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு படித்த வீட்டிலேருந்து வந்த பெண் அந்த வீட்லேயே ஒன்று சேர்த்துக்கலன்னா அப்புறம் என்ன, அவங்க படித்த என்ன பிரயோஜனம், என்ன இது அப்படின்னு அவர் மனசு கல்லாய போகுது. வந்து ஏன்னா இருக்காத பண்ண ஒரு கிழிஞ்ச இதுவை ஈரத்துணியோடு நிற்கும் போது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு பெண் கடந்து வரான்னா எத்தனை கைவர்கள்கிட்டருந்து தப்பிச்சு வந்துருக்கணும். எவ்வளோ பெரிய ஓனாயும் நரியும் எவ்வளோ பெரிய மிருகங்கள், மனித மிருகங்கள் கிட்ட அவள் வந்து தாண்டி வந்திருக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாகி உனக்கு வான்னு சொல்லி ஒரு மாற்று துணி ஒரு கடையில் வந்து வாங்கி கொடுத்து, அவரை சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவர் தெரிஞ்ச ஒரு 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 ஆசிரமம் அங்கே போயிட்டு அந்த அந்த பெண்ணை வந்து வேலைக்கு அங்கேயே அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு இதுவெல்லாம் பணிவிடை செஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ஒரு ஸ்டைப்பன் மாதிரியான ஒரு தொகையை வாங்கிட்டு ஒரு 3 வேளை சாப்பாடோடு இங்கே இருமா, உன் மகளை கொண்டு போய் நான் வந்து ஒரு ஹாஸ்டலோடு படிக்கிற வசதியோடு இருக்கிற இலவச இதுவில் நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்து விட்றேன். அதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு பண்டிகை நாள், ஒரு நல்ல நாள், கெட்ட நாள் எதுவுமே தெரியாமல் தாய் ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம், அங்கே கொடுக்குற ஒரு துணியையும் அங்கே கொடுக்குற சாப்பாட்டையும் படித்து அதையோடு இருந்து அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் வைராகியம், அந்த அவமானம் ஒரு பக்கம், வைராகியம் ஒரு பக்கம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆற்றுல அடிச்சு போகும்போது வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு கிளை கிடைக்காதா அப்படின்னு தத்தளிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மரமே கிடைக்கும் போது எப்படி இருக்கும் வந்து, அப்படி ஒரு மரமாக கிடைச்சவர் தான் அந்த டிடிஆர். வந்து இந்த வாய்ப்பை வந்து, இந்த பொன்னான வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணோம்னு வச்சுங்க, இனி வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதே தன் அப்பா, இதே தன் பாட்டி, தன் தாய் மாமன்கள் அத்தனை பேர்களுக்கும் வைராகியமாக வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வெறி
அம்மா ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம். இங்கே வந்து அந்த ஹாஸ்டல் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை தான் விடுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு லட்சியம் எனக்கு வந்து ஒரு பெரிய சேனலில் ஒரு காம்பேரிங் பண்ணணும், ஒரு வர்ணனையாளராக மாறணும், அந்த சேனலில் நான் வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்கணும். இதுதான் என்னுடைய கோலாக இருந்தது. நீங்கள் ஹாஸ்டல்லே பார்த்துருப்பீங்க, நீங்களாம் கூட புது துணி வாங்குவீங்க. நான் போய் செகண்ட் ஹேண்டில் போய் ஒரு துணி வாங்குவேன். இந்த ரோடுங்கள்லாம் விற்பாங்க வந்து நிறைய இந்த தொழிற்சாலையில் இருக்கிற பகுதியெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போட்ட புடவைகள், அப்புறம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு, இதெல்லாம் வந்து திரும்ப அதை வந்து ஸ்டிச் பண்ணி அதை துவைச்சி அதை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. வந்து இந்த வட மாநில தொழிலாளர்லாம் கூட வாங்குவாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் மாதிரியான பகுதியில் ஒரு தொழிற்சாலை உள்ள பகுதியில் பார்க்கலாம். இப்படி வாங்கி தெரியாமல் நான் கட்டிகிட்டு இருந்தேன்னு அவங்க சொல்கிறாங்க, நீ கட்டுவது நீ வாங்குறதுலாம் தெரியும் எங்களுக்கு, நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் நான். ஆனால் இந்த சேனலில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. அந்த வாய்ப்பை தாண்டி அவங்க கொடுத்த அந்த உடை இருக்குதுல்ல, ஒரு ராணி, ஒரு இளவரசிக்கான அந்த உடை இருக்குல்ல, அந்த உடையில் தான் நான் உடைஞ்சு போயிட்டேன். நான் வந்து ஒரு வாழ்க்கை எந்த ஒரு 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 இடுக்கான ஒரு ஓடுகிற வண்டியில் ஒரு கழிவறைக்குள்ளே மாற்று துணி இல்லாமல் ஈரத்தோடு நானும் என் அம்மாவும் குறுகி உக்காந்துட்டு இருந்தபோது அந்த 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 துணியை நான் மாற்றி மாற்றி பார்த்துருக்குறேன். அந்த ஈர உடம்பை வந்து எத்தனை கண்கள் பார்த்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இயற்கையும் இறைவனை வந்து இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் பொழுது நான் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டேன். இதை விட வேறு என்ன வேணும்? இதை விட ஒன்றும் கிடையாது. நான் அந்த உடையை வந்து 1 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, எத்தனை மணி நேரம் போட்டிருந்தாலும் அது எனக்கான ஒரு உடை, ஒரு இளவரசிக்கான ஒரு உடை. இதை தான் எங்கள் அம்மா கிட்ட காமிக்கணும்னு போனேன். இதில் தான் எங்கள் அம்மாவுக்கும் என்னை தாண்டிய ஒரு 10 மடங்கு உணர்வு அவங்களுக்கு இருக்குது, 10 மடங்கு கோபம் இருக்குது, 10 மடங்கு அவமானம் இருக்குது. அதையெல்லாம் தன் மகளை பார்க்கும்போது உடஞ்சி அழுதுட்டாங்க. அப்படின்போது அந்த சக தோழிகள் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு சாமானியர்கள் தான், இவ்வளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வந்து என்ன ஒரு எவ்வளோ எல்லா மனிதனுக்குள்ளே நீங்கள் வெற்றி பெற்றவன்கிட்ட அல்லது வந்து போராடி வந்தவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மனக்காயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது தீராத ஒரு மனக்காயமாக இருக்குங்க. அது கலரி அவனே கலருவான், கலரி அதை ஆற விடாமல் அப்போ தான் வந்து மேலே வர முடியும். அது ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு தான் அவன் நினைக்கிற அந்த கோலை அச்சீவ் பண்ண பிறகு தான் இதுக்கு தாண்டா களிமுன்னு சொல்லி அவன் போடுற மருந்து இருக்குதில்ல, அதுதான் அவன் வாழ்க்கையினுடைய சிறந்த மருந்து. அது அப்படி தான் அவன் சொல்கிறான். அந்த பட்ட அவமானம், பெத்த அப்பன், இவன் சொந்த பந்தம் எல்லாம் தூக்கி எறிஞ்ச போது நானும் எங்கள் அம்மாவும் எங்கேயோ திசை மாறிய பறவைகள் மாதிரி ஒவ்வொரு கூட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படியாப்பட்ட ஒரு வசதி, இப்படியாப்பட்ட ஒரு உடை எனக்கு கிடைச்ச போது தான் அந்த உடை தான் என்னை வந்து கண் கலங்க வச்சிருச்சு, என்னை மனம் கலங்க வச்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது அந்த தோழிகள்லாம் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அழவே ஆரம்பித்தாங்க, பெருங்குரடத்தை அழ ஆரம்பிச்சிட்டாங்க, சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க. இனி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தோழிகள் மட்டும் கிடையாது, உன்னுடைய சகோதரிகள், உன்னுடைய அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கோ, உன்னுடைய சுக துக்கத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த நெகிழ்ச்சியான தருணம் இருக்குல்ல, இதுதான் வாழ்க்கையில் மனிதர்கள் ஒவ்வொருக்கான உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உணர்வை நீங்கள் வந்து வெளியிருந்து பார்த்தா அதை ஒன்றுமே தெரியாதுங்க. அதை அனுபவித்து பார்த்தால் அடுத்தவர் சொல்லும் பொழுது அது தெரிய வரும் பொழுது தான் அந்த உணர்வுக்கான மதிப்பு எவ்வளோ, அதற்கான வலி எவ்வளோ, அதற்கான வலிமை எவ்வளோ என்பது தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.